ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் விஜயோட அரசியல் பிரச்சாரம் ரீசெண்டாக திருச்சியில் நடந்துச்சு. இது சம்மந்தமாக ஏர்போர்ட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல போகிறாரு. ஸோ ரீசெண்டாக திருச்சியில் தன்னோட முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த பிரச்சாரத்தை பார்க்க திருச்சியில் ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்திருந்தாங்க. இது சம்மந்தமாக சோசியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் போது சில பேர் காசு கொடுத்து தொண்டர்களை வர வைக்கிறாங்க. ஆனால் நடிகர் விஜயை பார்க்குறதுக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கலந்துக்கிறாங்கன்னு சோசியல் மீடியாவில் பேசிட்டு வராங்க. இதே போல் எதிர்த்தரப்பினர் என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு நடிகர்னால் கூட்டம் கூட தான் செய்யும், ஆனால் இந்த கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சோசியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிக்கையாளரை சந்தித்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் விஜயோட அரசியல் பிரச்சாரத்தை பற்றி கேள்வி கேட்டார். அதாவது ரீசெண்டாக திருச்சியில் அவரோட அரசியல் பிரச்சாரத்தில் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் கூட்டம் கூட்டமாக கலந்துக்கிட்டாங்க. இது சம்மந்தமாக உங்களோட பதில் என்னன்னு கேட்டாங்க சூப்பர் ஸ்டார்கிட்ட. அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாருன்னா, செய்தியாளர் கேட்ட கேள்வியை பொறுமையாக யோசித்து நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.